ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கால் பாதம் வீங்கும் அளவிற்கு இரவுடைய நேரத்தில் நின்று வணங்குவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்பார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய முன்பின் பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விட்டான், ஏன் நீங்கள் இவ்வளவு சிரமத்தை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வை வணங்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகின்ற ஒரே பதில், அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா, ஆயிஷா, அல்லாஹ்விற்கு நன்றி உள்ள அடியானாக நான் ஆக வேண்டாமா? இப்ப இந்த வசனங்கள் அப்படி மேட்ச் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஈக்குவல் டு அல்லாஹ்வுடைய அடியார்கள், அவ்வளவுதான் வரும். முஃமின்கள். முஃமினாக இருப்பவன் கியாமுல் லைலை தொழுவான். தன்னை முஃமின் என்று கூறக்கூடிய ஒருவன் கியாமுல் லைலை தொழவில்லை என்றால் அவன் முஃமின் அல்ல. அதுதான் அதோடைய பதில். இறைவனுடைய அடியான், இறைவனுக்கு ரொம்ப நெருக்கத்தில் உள்ளவன், அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறவன், அல்லாஹ்வுடைய பணியில் இருக்கிறவன், அல்லாஹ்வுடைய அடியாராக நான் வாழ்வதற்கு ஆசைப்படுபவன் என்று சொல்பவன் கியாமுல் லைலை தொழவில்லை என்றால் அவன் பொய் சொல்கிறான், அவ்வளவுதான்.